Hi all, I'm Nisha from JB Fashion Academy. இந்த வீடியோவில் இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரி செயின் ஸ்டிச். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஸோ வீடியோ நான் செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட நீடில் ஹேண்ட்லிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த நீடில் ஹேண்ட்லிங்கை நான் இந்த சின்ன ஃப்ரேமில் டீச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம பிக் ஃப்ரேமில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நீடில் ஹேண்ட்லிங் அப்படின்ட்டு பார்க்கக்குள்ள நம்ம நீடில் எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் ஹோல்ட் பண்ணும். ஸோ இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த த்ரெட்டை எப்படி பிக் பண்ணுறதுன்றதை காட்ட ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சின்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம் இங்கே. ஸோ செயின் போக்கில் நம்ம பெரிய ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ இந்த நீடில் ஹூக் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ராவுக்குள்ள இந்த திக்கான பார்ட் வரைக்கும் உள்ள என்ட்ராகி வெளியே வரணும். இந்த ஹூக் ஹேண்ட்லிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 90 டிகிரி அந்த ஹூக் நீங்கள் பிடிச்சிருந்தாதான் உங்களுக்கு அந்த செயின் ஸ்டிச் ரொம்ப நீட்டாக வரும். அதே மாதிரி இந்த ட்விஸ்டிங் நான் கையில் ட்விஸ்ட் பண்ணுறேன் பாருங்க, இந்த ட்விஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பின்னாடி பிடிச்சி இழுக்கிறது, முன்னாடி பிடிச்சி இழுக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணால் செயின் வந்துடும். பட் உங்களுக்கு பெர்ஃபெக்ஷனாக வராது. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி பியர்ஸ் பண்றேன்னு பாருங்க. பியர்ஸ் பண்ணக்குள்ள திக்கான பார்ட் வரைக்கும் உள்ள போயிட்டு வெளியே வரணும். ஸோ இதுல ஒரு டெக்னிக் இருக்கு. உங்களுக்கு கிளாத் மாட்டாம வெளியே வர்றதுக்கு உள்ள போயிட்டு வெளியே வரக்குள்ள லைட்டா பேக் சைட்ல புஷ் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா இந்த ஹூக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹூக் கிளாத் மாற்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால அதை மாட்டாம இருக்கிறதுக்கு உள்ள நீங்க பியர்ஸ் பண்ணக்குள்ள நல்லா திக்கா அந்த ஆரி நீடிலோட திக்கான பார்ட் வரைக்கும் உள்ள போயிட்டு வெளியே வரணும். ஓகே, இந்த மாதிரி உள்ள போயிட்டு நல்லா கொஞ்சம் ஹோலை பெருசாக்கி வெளியே கொண்டு வரக்குள்ள உங்களுக்கு ஃபேப்ரிக் ஸ்ட்ரக் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ உள்ள போக்குள்ள பாருங்க, இன்சைட் திக்கான பார்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா தான் வெளியே வரணும். ஓகே, நான் தான் சொன்னேன்ல, முன்ன இழுக்கிறது பின்ன இழுக்கிறது, வி ஷுட் நாட் டூ தட். கொஞ்சம் பேக் சைடா அப்படியே தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹூக் மாட்டாது. பாருங்க, ஹூக்கை நீங்க இன்சர்ட் பண்ணக்குள்ள அப்படியே பின்னாடி லைட்டா புஷ் பண்ணி வெளியே வரணும். வெளியே லைட்டா புஷ் பண்ணும், பிடிச்சி இழுக்க கூடாது. ஸோ அந்த ஹூக் பின்பக்கம் ஃபிளாட்டா தானே இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஹூக் மாட்டாது. நீங்க முன்பக்கமா இழுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஹூக் மாட்டும். ஸோ லைட்டா பேக் சைட்ல புஷ் பண்ணி வெளியே எடுக்கணும். ஓகே, கீப் ப்ராக்டிசிங் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு நீடில் ட்விஸ்ட் பண்ண லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹூக்கை உள்ள இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஹூக்கை லைட்டா பேக்ல புஷ் பண்ணி எடுக்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரிக்கை லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா த்ரெட்டை வெளியே எடுக்கிறது கிளாத்ல இருந்து, அதுக்கப்புறம் தான் செயின். ஸோ இந்த த்ரெட்டை வெளியே எடுக்கிறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கஷ்டமா இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் காட்டன் த்ரெட்ல தான் பண்ண போறேன். த்ரெட் ஹோல்டிங் எப்படின்னு பாருங்க. ஓகே, நாட் போடுறது ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த மாதிரி சுத்தி பிடிச்சி இழுத்தீங்கன்னா நாட் வந்துடும். அப்படியே என் கை எப்படி சுத்துறேன்றத பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நிறைய ட்விஸ்ட் பண்ணி அதை அப்படியே பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் வந்துடும். சுத்தி ட்விஸ்ட் பண்ணி பிடிச்சி இழுத்துடணும். ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய நாட் தேவையில்ல. ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணி இழுத்தீங்கனாலே கொஞ்சம் பெரிய நாட் வரும். அந்த நாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மலா நம்ம நாட் போடுவோம்ல, இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது வெரி டைனி நாட் வரும். ஸோ இன்னொரு நாட் அதே மாதிரி அந்த நாட் மேலேயே போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் நாட் வந்துடும். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைனியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப பெருசா இருந்தா கீழே கிளம்ஸி ஆயிடும் கிளாத்துக்கு கீழே. ரொம்ப டைனியா இருந்தா நீங்க த்ரெட் எடுக்கக்குள்ள உங்களோட நாட்டும் வெளியே வந்துடும். ஓகே, ஒரு மீடியம் சைஸ் இந்த சைஸ்ல இருந்ததுன்னா அவ்வளோ ஈஸியா வெளியே வராது. ஸோ நாட் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஹோல்டிங் டெக்னிக் பார்க்கலாம், எப்படி ஹோல்ட் பண்றதுன்ட்டு. ஸோ நம்ம ஹேண்ட்ல மிடில் ஃபிங்கர் இருக்குல்ல, அந்த மிடில் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும் எடுத்துக்கோங்க. நடு விரலும் நம்மளோட கட்டை விரலும் எடுத்துக்கோங்க. ஸோ நாட்டை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம போட்டிருக்க நாட்டை ஹோல்ட் பண்ணி இந்த கட்டை விரலுக்கும் மிடில் ஃபிங்கருக்கும் நடுவில் இருக்கிற ஃபிங்கர் இருக்குல்ல, அந்த ஃபிங்கர்ல இந்த மாதிரி சுத்தி வச்சுக்கோங்க. ஓகே, சுத்தி வச்சுட்டு நம்ம த்ரெட் ஹோல்டிங் நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இந்த கையை கீழே வச்சு நம்ம இதுல இருந்து தான் த்ரெட் எடுக்க போறோம். அதனால அந்த த்ரெட் ஹோல்டிங் நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணாதான் இந்த ஹூக்ல ஸ்ட்ரக் ஆகி வெளியே வரும். இங்க லூஸா ஹோல்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஹூக்ல ஸ்ட்ரக் ஆகி ப்ராப்பரா வெளியே வராது. நீங்க 2 த்ரெட் எடுத்திருந்தாலும் சரி, 3 த்ரெட் எடுத்திருந்தாலும் சரி, மேல இருக்கிற ஒரு செட் ஆஃப் த்ரெட்டை மட்டும் தான் நீங்க கிளாத் வழியா வெளியே எடுப்பீங்க. ஓகே, இந்த கையை நான் கீழே வச்சிருவேன். கிளாத் வழியா நீடில் பியர்ஸ் பண்ணி மேல இருக்கிற அப்பர் த்ரெட் மட்டும் வெளியே எடுப்பேன்.
ஓகே, இப்போ எப்படி நம்ம கிளாத்து கீழே வச்சு அந்த த்ரெட் எடுக்கிற டெக்னிக்கை லேர்ன் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் த பேசிக் ஒன். ஸோ அந்த த்ரெட் எடுக்கிற டெக்னிக் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா வந்து செயின் அடுத்த ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும், ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ மேலே இருக்கிற ஒரு செட் ஆஃப் த்ரெட்டை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இப்போ கிளாத்து கீழே பியர்ஸ் பண்ணி மேலே இருக்கிற ஒரு செட் ஆஃப் த்ரெட் மட்டும் தான் எடுப்பேன். இங்கே சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணுறோம், பட் நீங்கள் ஃபியூச்சரில் டபுள் த்ரெட், ட்ரிபிள் த்ரெட் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எடுக்கக்குள்ள ஒரு த்ரெட் மட்டும் தான் எடுக்கணும். ஓகே, மேல இருந்து நான் நீடில் பியர்ஸ் பண்றேன். பியர்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க கையாலே கொண்டு போய் அந்த ஹூக்ல கரெக்டா அந்த நீடில், ஏன்னா நம்ம கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்ல, கரெக்டா அந்த நீடில் ஹூக்ல போயிட்டு த்ரெட்டை வச்சீங்கன்னா அந்த ஹூக் வந்து அழகா எடுத்துரும். எடுக்கக்குள்ள அந்த நாட் வந்து ஸ்ட்ரக் ஆயிடும். இன்னொரு சைடு த்ரெட் இருக்குல்ல, அதை மட்டும் நீங்க கையில ஹோல்ட் பண்ணுவீங்க. ஓகே, I'll repeat again. திரும்ப சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஹூக்கை வந்து பியர்ஸ் பண்ணுவோம். பியர்ஸ் பண்ணிட்டு கீழே நம்ம என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்ல, ஸோ அதனால இந்த மாதிரி சுத்திப்பீங்க. நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணிட்டு அந்த ஹூக்ல போய் நீங்க தான் வந்து த்ரெட்டை இந்த மாதிரி வைக்கணும். வச்சோடனே இந்த ஹூக்குக்கு தெரிஞ்சிடும், அந்த ஹூக் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேலே எடுத்துருவோம். ஓகே, டைட்டா பிடிக்கணும், இல்லைன்னா லூஸ் ஆயிடும். ஸோ மேலே எடுத்தோடனே அந்த நாட் கரெக்டா போய் ஸ்டக் ஆயிடும். இன்னொரு சைடு ஆஃப் த்ரெட் இருக்குல்ல, அதை நீங்க ஹோல்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, மேலே இந்த மாதிரி லூப் வந்துடும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இந்த லூப் எடுக்கிறது தான் செயின்ல. இந்த லூப்பை கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து செயின் ஸ்டிச் பண்ணுவீங்க. ஓகே, இந்த மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணி செயின் ஸ்டிச் பண்ணுவீங்க. ஸோ இந்த லூப்பை எடுக்கிறதுலேயே நிறைய பேர் ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க லூஸா பிடிச்சிருப்பீங்க. நல்லா டைட்டா பிடிக்கணும். நீங்க தான் அந்த ஹூக்ல போயிட்டு அந்த த்ரெட்டை வைக்கணும். ஒன்ஸ் அந்த த்ரெட் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஹூக் வந்து கரெக்டா மேலே எடுத்துரும். மேலே எடுக்கக்குள்ளேயே நீங்க லூஸ் விட்டீங்கன்னா அந்த ஹூக்ல அந்த த்ரெட் நிக்காது. ஓகே, ஸோ லூஸ் விடாம இருந்தீங்கன்னா தான் அந்த ஹூக்ல வந்து அந்த த்ரெட் கரெக்டா போய் ஸ்ட்ரக் ஆகும், கரெக்டா வெளியே எடுக்கலாம். ஸோ நம்ம செயின் போடுறதுக்கு முன்னாடி இதையும் நோட் பண்ணுங்க. நீங்க திக்கர் பார்ட் வரைக்கும் உள்ள போயிட்டு வெளியே வந்தாதான் ஈஸியா வர முடியும். இந்த இப்படி எல்லாம் நம்ம நீடுல வந்து ஸ்லாண்டிங் பொசிஷன்ல வச்சு இழுத்தோம்னா இட் ஒன்ட் கம். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம செயின் எந்த பக்கம் போடுறோமோ அந்த பக்கம் தான் இந்த ஹூக் வந்து ஃபேஸ் ஆகணும். ஓகே, இப்போ இந்த டைரக்ஷன்ல போடுறீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல தான் ஹூக் இருக்கணும். அப்பதான் நம்ம செயின் வந்து நல்லா போட முடியும். பேக்வர்ட் டைரக்ஷன்ல போடுறீங்க அப்படின்னா பேக்வர்ட் டைரக்ஷன்ல அந்த ஹூக் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். இப்போ இந்த டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன் ஹூக், ஸோ வேற டைரக்ஷன்ல போறீங்கன்னா அந்த டைரக்ஷன்ல ஹூக் சேஞ்ச் ஆயிடும். செயின் எப்படி போடுறதுன்றத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மேல இருந்து நான் நீடில் பியர்ஸ் பண்ற திக்கர் பார்ட் வரைக்கும் கீழே நான் த்ரெட் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டோமா, எப்படி த்ரெட்டை பிக் பண்றதுன்றது. ஸோ இப்போ ஃபார்வர்டில் போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு 1 சென்டிமீட்டர் டாட் வச்சு அந்த டாட்ல நல்ல லாங்கான செயின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் த்ரெட்டை இழுக்கக்குள்ள ஈஸியாக வரணும். அதுதான் அந்த த்ரெட் டென்ஷன் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கணும்னு சொன்னல. த்ரெட்டை இழுக்கக்குள்ள அப் அண்ட் டவுன் ஈஸியாக மூவ் ஆகணும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ எந்த டிஸ்டன்ஸில் வேணுமோ ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் வச்சுக்கோங்க கையில். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல செயின் போட போறேன். ஸோ செயின் போடுறதுக்கு நீடில் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணி திக்கான பார்ட் வரைக்கும் கீழே என்டர் பண்ணும். ஸோ பாக்குறீங்களா, பாட்டம் வியூ டாப் வியூ ரெண்டுமே நான் காட்டுறேன் பாருங்க. திக்கான பார்ட் வரைக்கும் கீழே என்டர் ஆனோடனே நம்மளோட த்ரெட் ஹோல்ட் பண்ணிருக்கோம்ல பாட்டம்ல, அந்த த்ரெட்டை ஹூக்கை சுத்தி ரொட்டேட் பண்ணி டைட்டா ஹோல்ட் பண்ணும். ஓகே, ஹூக்கை சுத்தி ரொட்டேட் பண்ணி டைட்டா ஹோல்ட் பண்ண போறீங்க. ஓகே, டைட்டா ஹோல்ட் பண்ணோடனே இப்போ இந்த ஹூக்கை மேலே எடுப்பீங்க. ஸோ இப்போ டாப் வியூ பார்த்துருங்க. டைட்டா ரொட்டேட் பண்ணி ஹோல்ட் பண்ணக்குள்ள, ஸோ ரொட்டேட் பண்றது நல்லா 2 சுத்தலாம் சுத்துறது இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் இந்த மாதிரி பண்ணி டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களோட ஹேண்டை வந்து ஹூக்குக்கு பக்கத்துலேயே ஹோல்ட் பண்ணுங்க. அப்போதான் வந்து டைட்னஸ் கிடைக்கும். ரொம்ப ஃபாரா ஹோல்ட் பண்ணீங்கன்னா லூஸ் வந்துடும். நீங்க டைட்டா ஹோல்ட் பண்ணா மட்டும்தான் அந்த ஹூக் வந்து கரெக்டா அந்த த்ரெட்டை வந்து மேலே பிக் பண்ணும். ஓகே, டவுன் ப்ராசஸ் உங்களோட ஒர்க் என்னன்னா இந்த மாதிரி சுத்தி ஹோல்ட் பண்றது மட்டும்தான் டவுன்ல நீங்க பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சுத்தி ஹோல்ட் பண்ணிக்கணும். மேல த்ரெட் வரும் பாருங்க. ஸோ நீங்க டைட்டா ஹோல்ட் பண்ணா மட்டும்தான் இந்த ஹூக்ல கரெக்டா அந்த த்ரெட் பிக் ஆகும். ரொட்டேட் பேக் ஃப்ரண்ட். ஸோ நீடில் நான் எதுவுமே பண்ணல, டவுன்ல பாருங்க ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்ண உடனே அந்த ஹூக்கை மேலே எடுப்பேன். அந்த ஹூக்ல த்ரெட் மேல தெரிஞ்ச அப்புறம் தான், ரொம்ப பிடிச்சி மேல வரைக்கும் இழுக்க கூடாது. அங்க பாருங்க அந்த ஹூக் மேல தெரிஞ்ச அப்புறம் ஜஸ்ட் ரொட்டேட் பேக் ஃப்ரண்ட். ஸோ பேக்ல ரொட்டேட் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட்ல திரும்பிடுவீங்க இமீடியட்டா. ஸோ இந்த மாதிரி பிடிச்செல்லாம் இழுக்க கூடாது. ஓகே, நீடில் வந்து ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். அதுக்காக தான் நான் பண்ணி காட்டினேன் அதை. ஸோ பிடிச்சி இழுக்க கூடாது. நீடில் ஸ்ட்ரைட்டா உள்ள போகணும். பாட்டம்ல ரொட்டேட் பண்ணுங்க. அந்த ஹூக் தெரிஞ்ச அப்புறம் நீடில் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். அப்படியே பின்னாடி திருப்புங்க. அந்த த்ரெட் பின்னாடி செயின்குள்ள போயிடும். ஃப்ரண்ட்ல திருப்பிடுங்க. ஓகே.
ஸோ இதுதான் நம்ம ப்ராசஸ். டவுன்ல ரொட்டேட் பண்ணி அந்த த்ரெட்டை பிக் பண்றது தான் ப்ராசஸ். ஸோ மேல டாப் வியூ தெரிஞ்ச அப்புறம் ரொட்டேட் பேக் ஃப்ரண்ட். ஸோ இந்த த்ரெட் டென்ஷன் வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த்ரெட்டை டைட்டா பிடிச்சிட்டு மேல பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு த்ரெட் வந்து ப்ராப்பரா செயின் ப்ராப்பரா வராது, கட் ஆயிடும். ஓகே, இப்போ பாட்டம் வியூல நம்ம என்ன பண்றோம்ன்றத கிளியரா லேர்ன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டாப் வியூவை நல்லா ஃபோக்கஸ் பண்றேன் பாருங்க. ஸோ ஹோல்டிங் டெக்னிக், டவுன்ல எப்படி நீங்க ரொட்டேட் பண்ணும் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ வந்து டாப்ல என்ன பண்ணணும்ன்றத மட்டும் நான் மெயினா ஃபோக்கஸ் பண்றேன் பாருங்க. ஸோ எந்த டைரக்ஷன்ல நீங்க செயின் பண்ண போறீங்களோ அந்த டைரக்ஷன்ல தான் உங்க ஹூக் வந்து ஃபேஸ் ஆகணும். ஸோ ஹூக்கை வந்து உள்ள பியர்ஸ் பண்ணக்குள்ள திக்கான பார்ட் வரைக்கும் உள்ள என்ட்ராகிற மாதிரி பியர்ஸ் பண்ணி த்ரெட்டை பிக் பண்ணிடுங்க. மேலே பிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸ்ல செயின் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு நீங்க லூப்பை கொண்டு போவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய செயினே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி டாட் வச்சு பெரிய செயினே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ ஹூக்கை வந்து நான் உள்ள பியர்ஸ் பண்றேன். ஸோ பியர்ஸ் பண்ணிட்டு பாட்டம்ல என்ன பண்ணுவோம், த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணி டைட்டா ஹோல்ட் பண்ணுவோம். டைட்டா ஹோல்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் அந்த ஹூக்ல அந்த த்ரெட் ஸ்ட்ரக் ஆகி நம்ம நீடில் மேலே பிக் பண்ணக்குள்ள அந்த ஹூக்ல அந்த த்ரெட் இருக்கணும். ஸோ அந்த ஹூக்ல த்ரெட்டை பார்த்த அப்புறம் தான் என்ன பண்ணணும், நான் இப்போ சாட்சி காட்டுறது உங்களுக்கு அந்த வியூக்காக, பட் சாய்க்க கூடாது. ஜஸ்ட் ரொட்டேட் பேக் அண்ட் ஃப்ரண்ட். ஸ்ட்ரெயிட்டா உள்ள போங்க. உள்ள போயிட்டு ரொட்டேட் பண்ணுங்க. கீழே பாட்டம் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அந்த ஹூக் மேலே தெரிஞ்ச அப்புறம் ட்விஸ்ட் பேக் ஃப்ரண்ட். ஸோ இந்த நீடில் எங்கேயுமே வந்து ஸ்லாண்டிங் ஆகல பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். அப்படி ஸ்ட்ரெயிட்டா இருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல டிசைன் பண்ணக்குள்ளலாம் அந்த ஸ்பீடை வந்து ஈஸியா பிக் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க வந்து பின்னாடி இழுத்து இழுத்து போட்டீங்கன்னா என்ன ஆகும், செயின் வந்து நீட்டா வராது, கிளாத்ல ரிங்கிள்ஸ் வந்துடும். ஓகே, அதனால வந்து இழுத்து இழுத்து போடக்கூடாது. நீடல் ஹோல்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் ஸ்லோவாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஃபாஸ்ட் வரணும் இல்லை, நமக்கு நீட்டான செயின் தான் வரணும். அதனால இந்த ப்ராசஸை கரெக்டா நான் சொன்ன இப்போ இது வரைக்குமே ஒரு 12 மினிட்ஸ் நம்ம செயின்ல என்னென்ன ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணுன்றதை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதை நீட்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஸ்லோவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சிலருக்கு சீக்கிரம் வந்துடும், சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வரும். பட் வந்தாலுமே நான் ஒரு 1 வீக் செயின் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்டை. ஸோ செயின் மட்டும் ஒரு 1 வீக் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ட்ரா பண்ணி அதுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நமக்கு நல்ல செயின் வந்துருச்சு, செயினோட ட்ரிக்ஸ் ஃபாஸ்ட் எல்லாமே வந்துருச்சுன்னா மற்ற ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப ஈஸி. செயினை பேஸ் பண்ணி அந்த ஹூக் டேர்னிங் பேஸ் பண்ணி தான் மற்ற வரப்போகிற எல்லா ஸ்டிச்சஸுமே இருக்க போகுது. ஸோ கிவ் டைம் ஃபார் செயின், ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்ல செயினை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம செயின் வந்து காட்டன் த்ரெட் சிங்கிள் த்ரெட்ல ப்ராக்டிஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் செயின் வந்து காட்டன் த்ரெட் சிங்கிள் த்ரெட்ல ப்ராக்டிஸ் பண்றோம். அடுத்த லைன் வந்து சில்க் த்ரெட் டபுள் த்ரெட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த லைன் வந்து ஜரியில செயின் எப்படி போடுறதுன்றத ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த வீடியோல உங்களுக்கு நாட் நான் டீச் பண்ண போறது இல்லை. நெக்ஸ்ட் வீடியோல நான் நாட் டீச் பண்றேன். உங்களுக்கு செயின் நல்லா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ போய் பாருங்க. நாட்டை லேர்ன் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோலயே இந்த கிளாஸ்லயே நீங்க நாட்டும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட்ல செயின் பண்ண போறோம். சில்க் த்ரெட் எடுக்கக்குள்ள நம்ம டபுள் த்ரெட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும். யூஸ்வலாவே ஆரியில பாத்தீங்கன்னா சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். சில இடத்துல ட்ரிபிள் த்ரெட் 4 த்ரெட்ஸ்லாம் நமக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க டபுள் த்ரெட் எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல 2 ஸ்பூல் வச்சிருக்கணும். இப்போ பிங்க் ராணி பிங்க்னா ராணி பிங்க் 2 ஸ்பூல் வச்சுட்டு ஒரு ஸ்பூல்ல இருந்து ஒரு த்ரெட் எடுத்து நாட் போட்டு பண்ணுவோம். பட் இஃப் இன்கேஸ் வீட்டில் இருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து 2 ஸ்பூல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா இதுல இருந்து பாதி த்ரெட்டை எம்டி ஸ்பூல் வச்சுக்கோங்க, இல்ல பாபின் கேஸ் வச்சுக்கோங்க. அதுல நல்லா ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு 2 சைட்ல இருந்தும் 2 த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் ஈஸி வே. நீங்க ராணி பிங்க் வந்து ஒரு பிளவுஸ் ஃபுல்லா பண்ணணும், உங்கள்கிட்ட 2 ஸ்பூல் இல்லைன்னா இதுல இருந்து இன்னொரு ஸ்பூல்ல வந்து பாதி த்ரெட்டை கனெக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 ஸ்பூல்ல இருந்தும் எடுத்து பண்ணாதான் உங்களுக்கு வந்து டைம் எஃபெக்டிவா இருக்கும். நிறைய எப்படின்னா நிறைய டிசைன்ஸ்ல வந்து ஒரே கலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இல்லை நடுநடுவில் நாட் போட்டு அது வந்து அன்பினிஷ்டா தெரியும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணும். இப்போ நான் டபுள் த்ரெட் ஜஸ்ட் ரேண்டமா அப்படியே கையிலே வந்து 2 த்ரெட் எடுத்துட்டு நான் பண்ண போறேன். ஓகே, ஸோ நீங்க ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வைக்கணும்னு இல்லை. ஜஸ்ட் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இப்போ நான் 2 த்ரெட் இந்த மாதிரி எடுக்கிறேன்ல, அந்த மாதிரி எடுத்துக்கலாம் போதும். நீங்க வந்து ஆரி ஒர்க் வந்து மெயினா வந்து பிளவுஸ்க்கு பண்ணக்குள்ள நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுற கதை வந்து ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆகாது. ஓகே, ஏன்னா அங்கங்க அன்பினிஷ்டா இருக்கும். அதுக்காக தான் ஸ்பூல்ல ரொட்டேட் பண்ணி பண்ணக்குள்ள நாட்ஸ் வந்து அதிகமா இருக்காது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் காட்டன் த்ரெட்டுக்கு வந்து நாட் எப்படி போடுறதுன்னு டீச் பண்ணல, அதே மாதிரி தான் நாட் வந்து சில்க் த்ரெட்டுக்கும் போடணும்.
ஸோ ஹோல்டிங் டெக்னிக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ செயின் எல்லாமே நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்றதுனால இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. பட் அந்த த்ரெட் ஹேண்ட்லிங் மட்டும் பாருங்கள். சில்க் த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. காட்டன் கூட டைட்டாக இழுத்துடலாம். ஸோ டிஸ்டன்ஸ் பாருங்கள். இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ் செயின். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஹூக் மேலே தெரிஞ்ச அப்புறம் ரொட்டேட் பேக் ஃப்ரண்ட். காட்டன் த்ரெட் அளவுக்கு இதை டைட்டாக பிடிக்க வேணாம். ஓரளவுக்கு டைட்டாக பிடிச்சா போதும். ஸோ உங்களுக்கு அழகாக அந்த செயின் வந்து சூப்பராக வந்துடும். ஓகே, காட்டன் த்ரெட்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஃபினிஷிங் ஆஃப் த செயின் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ஸ்மூத்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், ரொம்ப ஐ மீன் ரிங்கிள்ஸ் கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்தா ரிங்கிள்ஸ் கிரியேட் ஆகிடும். அதே மாதிரி ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளாட்டாக இருந்தால் தான் அந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு நீட்டாக செயின் போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப குட்டி செயின் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்காக தான் அந்த டாட்டை நான் அப்படி வைக்கிறேன். ஸ்மால் செயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரியில் எந்த அளவுக்கு நீங்கள் பெரிய செயின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்மால் செயினும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் செயினுக்கு வந்து 1 வீக் டைம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் லாங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக கம்மி பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் இன்னும் சின்னது. ஓகே, ஸோ இந்த செயின்லாம் நமக்கு தெரியும். ஸ்மால் சைஸ் செயின் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த செயின் வந்து பண்ணிட்டு முன்னாடி இழுத்து இன்னொரு செயின் பண்ணுறீங்கல்ல, அது வந்து ஸ்மால் செயினுக்கு இருக்காது. ஸ்மால் செயினுக்கு என்ன பண்ணுவீங்க, செயின் போட்டு திருப்புறீங்களா, அப்படியே இன்னொரு செயின். அதை இழுக்கவே மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செயின் போட்டு திருப்பக்குள்ள இன்னொரு செயின். ஸோ அது இழுத்து அதுக்கான ஸ்பேஸை கொடுக்காம ஜஸ்ட் அப்படியே இம்மிடியேட்டாக செயின் போடக்குள்ள என்ன ஆகிடும், நமக்கு வந்து ஸ்மால் செயின் வந்துடும். சி டர்ன் ஒன் மோர் செயின், டர்ன் ஒன் மோர் செயின். ஸோ அந்த இழுத்து போடுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்காம நம்ம போட்டு டர்ன் பண்ணக்குள்ளேயே நமக்கு அந்த ஸ்மால் செயின் வந்துடும். ஸோ அதுதான் ஸ்மால் செயினுக்கான ட்ரிக். போட்டு டர்ன் பண்ணிடுவீங்க, இமிடியேட் டர்ன். ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி செயின் போட்டு சில டயக்ராம்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சில இடத்துல நம்ம இந்த மாதிரி குட்டி வெரி மைன்யூட் செயின்ஸ் போட்டு தான் ஆகணும் அந்த ஃபினிஷிங்காக. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஒரு லாங் லூப் எடுத்துட்டு ஒரு சின்ன லூப் எடுத்து அந்த லாங் லூப்புக்குள்ளே விட்டுட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட், நான் 2 ட்விஸ்ட் பண்ணுறேன், ஆனால் ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற லூப்பை பிடிச்சிட்டு மேலே இருக்கிற லூப் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் வந்துடும். சின்ன ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு இழுத்தாதான் அந்த நாட் கரெக்டாக நிற்கும். அந்த ட்விஸ்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த நாட் நிற்காது. ஸோ எனக்கு அடிக்கடி அந்த ட்விஸ்ட்டை நான் விட்டுருவேன். ஸோ நாட் ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த ட்விஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நாட் கரெக்டாக நிற்கும். ஸோ இந்த சரி த்ரெட்டில் நான் சிங்கிள் த்ரெட் தான் எடுத்துட்டு நாட் போட்டு அதில் நம்ம செயின் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து அந்த ஹோல்டிங் டெக்னிக் மட்டும் நான் கவர் பண்ணுறேன். செயின் நம்ம யூஸ்வலாக எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். சரி த்ரெட் என்னன்னா கொஞ்சம் அந்த திக்காக இருக்கும் அந்த சரி. அதனால நீங்கள் வந்து இழுக்கக்கூடாது, டைட்டாகவும் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள். ஸோ அந்த த்ரெட் டென்ஷன் ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கணும். ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா ரொம்ப ரிங்கிள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது சரி த்ரெட்டில். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கான டென்ஷன் ரிலீஸ் கொடுத்து தான் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் செயின் போடக்குள்ள எங்கேயாவது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் ரிலீஸ், ரீடு. அங்கேயே பிடிச்சி இழுத்தீங்கன்னா என்ன ஆகும், சரி த்ரெட்டு உங்கள் கிளாத்தை டேமேஜ் பண்ணிடும். சில்க் த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா சில்க் த்ரெட் டேமேஜ் ஆகிடும். ஓகே, ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அது ஸ்ட்ரக் ஆகுதுன்னா ஜஸ்ட் ரிலீஸ், ரீடு அகெயின். ஒரு 2 செயினை ரிமூவ் பண்ணிட்டு ரீடு பண்ணுங்கள். அந்த இடத்த பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஸோ சரி த்ரெட்லி இதே மாதிரி சின்ன செயின் ப்ராக்டிஸ் பண்ணும். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க சரி த்ரெட் ப்ராடக்ட் நாலேஜில் பார்க்கும்போது 2 சரி த்ரெட் பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம நைலான் த்ரெட் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம் அதர் தென் கட் ஒர்க். ஸோ சரி த்ரெட் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சரி த்ரெட் வித் த்ரெட் இருக்கிறது. அதில் லாங் லூப் எடுத்து சின்ன லூப் எடுத்து அந்த ட்விஸ்ட்டை கரெக்டாக கொடுத்து நாட் போட்டோம்னா நம்ம நாட் வந்து கரெக்டாக ஸ்ட்ரக் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதில் சொன்ன எல்லா டிப்பையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களா சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், உங்களுக்கு செயின் வந்துடும்,
அது வந்து வேற மாதிரி போட்டுருவீங்க. லைக் இழுத்து இழுத்து போடுற மாதிரி போட்டுருவீங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இதில் சொன்ன எல்லா டிப்பையும் நோட் பண்ணி அந்த ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செயின் பண்ணக்குள்ள உங்களுக்கு நீட்டான செயின் வந்துடும். ஸோ கீப் ப்ராக்டிசிங். 1 வீக் செயின் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.